ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். போர் யுக்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த வந்து கவனிச்சிருப்போம். அதாவது என்னன்னா இந்த எப்படி சொல்கிறது, போர்களில் முக்கியமான போட்டிகளில் நம்ம இந்த யுக்தி சார்ந்து வந்து பல விஷயங்களை நம்ம யோசிச்சிருப்போம். இந்த போர் யுக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நெப்போலியன் சொன்ன ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் போனீங்கன்னா ஜெயிக்கிறீங்களே, எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டபோது, அதாவது உங்களுக்கு நெப்போலியன் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து 10ஆம் நூற்றாண்டில் உலகம் பூரா வந்து போர் புரிஞ்சு ஏறக்குறைய பாதி யூரோப் யூனியனையும் ஜெயிச்ச ஒரு நபர். ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆளும் கூட. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊர் திப்பு சுல்தானுக்கும் நெப்போலியனுக்கும் ரொம்பவே வந்து கடிதங்கள் மூலியமாக பழக்கம் இருந்தது. அவர் வந்து தோற்கடிக்கப்படாமல் இருந்தார், நெப்போலியன் வந்து வீழ்த்தப்படாமல் இருந்திருந்தாருன்னா 1790s திப்பு சுல்தானுக்கு துணையாக இங்கேயும் அவருடைய படைகள் வந்து இந்தியாவுக்கும் வந்திருக்கும். அந்த அந்த வகையில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபரும் கூட. அவர்கிட்ட வந்து இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து போரில் வந்து என்னுடைய பலத்தை மட்டும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இல்லை, நான் அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். என்ன டெக்னிக்ஸ்னால், நிறைய பேர் வந்து என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சிங்கம் மாதிரி வந்து வேட்டையாடுறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். பட் ஆனால் அவர் அந்த இடத்துல வந்து போர் யுக்தி சார்ந்த ஒரு விஷயத்த பேசும்போது என்ன சொல்லுவார், நான் சிங்கம் மாதிரியும் சில இடங்களில் வந்து இருப்பேன், அதே நேரம் பல நேரங்களில் குள்ள நரி மாதிரியும் வந்து இருப்பேன். நான் சிங்கமாக இருக்கணுமா குள்ள நரியாக இருக்கணுமா அப்படிங்கிறது அந்த சூழலை வந்து பொறுத்தது. ரொம்ப ஒரு ஒரு நாட்டோடைய இல்லைன்னா ஒரு இடத்தோடைய போர் முறைகள் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது, எவ்வளோ வலு இருக்குது, என்னென்ன விஷயங்களில் வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் வந்து நான் போர் தொடுப்பேன். அது மூலியமாக அந்த மாதிரியான தந்திரங்களை, அந்த மாதிரியான செய்திகள் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது, அது மூலியமாக வரக்கூடிய போர் அப்படிங்கிறதோ இல்லை பிரச்சனை அப்படிங்கிறதோ அந்த டேட்டாஸை வச்சு அதை நான் வந்து எதிர்த்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதாவது என்னென்னா, நம்ம ஒரு போட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அது நம்மளுடைய உடல் சார்ந்தும் இருக்கணும், நம்மளுடைய மனம் சார்ந்தும் இருக்கணும். அதே நேரம் அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும், அவங்களுடைய உளவியல் என்ன, அவங்களுடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய தந்திரங்கள் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போருக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.